குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. குருவரே எங்கள் குருவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே. நெஞ்சார்ந்த வேந்தார் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேரலை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது நான் ஜிவி கிருஷ்ணா. ஒவ்வொரு வாரம் நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக அலங்கரிச்சிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்கள அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக மணிமேகலை பிரச்சுரத்தின் நிர்வாக இயக்குனர், புத்தக பிதாமகன், முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் ஐயா. வணக்கம். எழுத்து வேந்தராகவும் நேற்று ஆன்மீக செல்வராகவும் அறியப்பட்டிருக்கின்ற அன்புக்குரிய சுவாமிகள் அவர்களுடன் இந்த நிகழ்விலே நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுவாமிகளுக்கு வணக்கம், நித்திசாருக்கு வணக்கம், கிருஷ்ணாவுக்கு வணக்கம், ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்றைக்கி நல்ல வித்தியாசங்களோட ஸ்மார்ட்டாக வந்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து அடுத்தபடியாக வேலூர் குடியாத்தத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் திரு நித்யானந்தம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஐயா காலை வணக்கம். சுவாமி வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு காலை வணக்கங்கள். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் ஐயா. நம்மளுடைய வெற்றியின் திறவு ஆத்ம சங்கமத்தின் நாயகர், ஆன்மீக செல்வர் அப்படின்னு அற்புதமான ஒரு பட்டங்களை இன்னைக்கு வென்றிருக்காரு. அவருக்கு நம்ம மனமார்ந்த சந்தோஷங்களை தெரிவித்து ரொம்ப ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னு அற்புதமாக அவர் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்றிடலாம். நம்மளுடைய குருநாதரை அன்போடு வரவேற்கிறோம். காலை வணக்கம் சுவாமிஜி. வேலவனின் துணை இருந்தால் காலனவன் பயமில்லை, முருகா என்று சொன்னால் முத்திக்கிங்கு தடையில்லை. உயிரை பாழாக்கி உடலை பழமாக்கி உன்னத உணர்வு கொண்டு உன்னை நான் வணங்கிடவே, உள்ளம் உருகியே உன் புகழை பாடிடவே, திருவடி தேந்திடவே அருள் நீ செய்திடையா. அப்படிப்பட்ட முருகனுடைய அருள் இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் பாம்பன் குமர குருதாசருடைய திருவருளோடு கூடி வளமும் நலமும் மகிழ்வும் நோயில்லா பெருவாழ்வோடு கிடைக்க வேண்டும், அருள வேண்டும், வாழ வேண்டும். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சாமி. நித்தி சொல்லுங்க சார். காலை வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. ஆன்மீக செல்வர் பெற்றதுக்காக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நேயர்கள் நிறையா பேர் நேத்திக்கு நம்மளுடைய அந்த நிகழ்வுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமிஜி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சுவாமிஜி? நடப்பதெல்லாம் நமதில்லை, இறைவன் அருள். காரணம் கருவிகளாக இருப்பது நேற்றைய நிகழ்வுக்கு ஐயா. கண்டிப்பாக சுவாமி. ஆமாம், அது நான் பட்டதற்கான பட்டம். அதற்கான பட்டம். அந்த பட்டத்தை முதல்லயே நம்மளுடைய நிகழ்ச்சியில் காமிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீக செல்வர் அப்படின்ற அற்புத பட்டத்தை பெற்ற நம்மளுடைய குருநாதருக்கு வேந்தர் தொலைக்காட்சி சார்பாகவும் ஆத்ம சங்கமம் வெற்றியின் திறவு நேயர்கள், பக்த கோடிகள், அடியார் பெருமக்கள் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் வாழ்த்துக்கள். சுவாமிஜி முதல்ல காலர்ஸ் இருக்காங்க, பார்த்துடலாம் சுவாமிஜி. அன்பு காலை வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஹலோ. நான் கோகுலப்பிரியா பேசுறேன் தஞ்சாவூர்ல இருந்து. தஞ்சாவூர்ல இருந்து கோகுலப்பிரியா. 3 வாரத்துக்கு முன்னாடி கூட பேசியிருந்தேன் டெலிவரிக்காக. ஓகே, சொல்லுடா கண்ணு, சொல்லுடா. சொல்லுமா. டெலிவரி ஆயிருச்சுப்பா. அப்படியா? பெண் குழந்தைப்பா. வெரி குட்மா. சுகப்பிரசவமா? ஆமாப்பா, நார்மல் டெலிவரிப்பா. மந்திரம் சொல்லிட்டே இருந்தேன்ப்பா. வெரி குட்மா. பாப்பா நல்லா இருக்காப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்ன மந்திரம் சொன்ன? ஓம் குலவி குகாய குமாரகுரு தாசா உடன்பா ரட்சகம் ரட்சகம். ஏன் கேட்டனடா கண்ணு, இந்த மாதிரி பிரசவத்துல கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறவங்களாம் இந்த மந்திரத்தை சொன்னா அது நல்லபடியா நடக்குங்கிறதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் டெலிவரி டைம்ல எல்லா நேரமும் சொல்லிட்டே இருந்தேன்ப்பா, உங்க ஆசீர்வாதம்ப்பா. பாப்பா நல்லபடியா பிறந்துட்டாப்பா. வெரி குட்மா, வெரி குட்மா. சொல்லுடா கண்ணா, என்ன நட்சத்திரத்துல பிறந்தா? பூசம்பா. சரி சரிம்மா. 30 அம்சவாகினின்னு வச்சுக்கோம்மா. சரிப்பா. நல்லதுடா கண்ணா.
ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா குறையில்லாத நிறையோடு நல்லா ஆயிடுறா கண்ணா. நீ 2 வாரத்துக்கு முன்னாடி பேசுனியா? ஆமாப்பா, வளகாப்பு கூட பண்ணி வைக்கிறேன்னு எல்லாருக்கும் சொன்னீங்கப்பா. ஆமாமா, வளகாப்பு பண்ண முடியலன்னு சொல்லி பேச வளகாப்பு பண்றதுக்குள்ள நீ வள்ளிய கொண்டு வந்துட்டியம்மா. சரிடா கண்ணா, உங்க ஆசீர்வாதம்ப்பா. நிச்சயமா நிச்சயமா. அது நான் பண்ண போறேன்டா கண்ணா. அது சந்தோஷம்ப்பா, எல்லாருக்கும் சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நல்லபடியா பேரு அம்சா பாகினி. சரிப்பா, கண்டிப்பா நல்லா இருக்கும்டா கண்ணு. ஓகேம்மா, நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால தான் தாய்மையின் முழுமையான மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. ஆமா ஐயா, உண்மையான உணர்வின் வெளிப்பாடு. அது ஆனந்த கண்ணீர் வந்தது கடைசியில் அவங்களுக்கு. அவங்க தான் பிள்ளையார் சுழி போட்டிருக்காங்க. சுவாமிகள் வந்துட்டு வயசானவங்களுக்கு 50, 60, 70, 80, 90, 120 வரைக்கும் அற்புதமாக திருமணங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ வளகாப்பு செய்யறதுக்கான முழு கிரெடிட் உங்களுக்கு மட்டும்தான் போகும். உங்களுடைய குழந்தைக்கு வாழ்த்துக்கள். சுவாமிஜி, போன வாரம் இறுதியில் வந்து ஒரு நிமிஷம் நான் பக்குன்னு ஆயிட்டேன் கிருஷ்ணா. ஏன் சுவாமிஜி? வளைகாப்புன்னு சொல்லிட்டு வயசானவங்கன்னு ஆரம்பிச்சா ஏதோ வம்புல மாட்டோம். என்ன சாமி நீங்க வேற. அது ஒரு கட்டு. அதுக்கப்புறம் இது அதனால பாஸ் விட்டேன். சாமிஜி காலர் இருக்காங்க, போயிடலாம் சாமிஜி. ஃபர்ஸ்டே நான் மாட்ட விரும்பல சாமிஜி. இனிய காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிவகாசியில இருந்து மோகன சுந்தரம் பேசுறேன். ஐயா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? அவங்க பெயர்? என் பொண்ணுக்காக பேச போறேன். இப்ப ஐயாக்கு வாழ்த்துக்கள் சொல்ல பட்டம் பெற்றதற்கு. கண்டிப்பா ஐயா. பொண்ணுடைய பெயர், வயது, பாப்பா நட்சத்திரம்? பிறந்து 45 நாள் தான் ஆகுது. ஓகே. சாமியோட ஆசீர்வாதத்துல சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. குருவே சரணம், குருவே சரணம். நல்லா ஐயா, இருங்க, வாழ்த்துக்கள் நல்லா ஐயா. இருங்க. பட்டம் வாங்கினதுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. கண்டிப்பா, நன்றி. நன்றி ஐயா. அவங்க ஆசீர்வாதத்துல பாப்பா பிறந்திருக்கு, 45 நாள் ஆச்சு. சரி, பேர் வச்சிருக்கோம் மீன ராசி, உத்தரராய நட்சத்திரம். சரி. ஜோசிதா பேர் வச்சிருக்கோம். என்னம்மா? அது நல்லா இருக்கு. ஜோசிதா. கோபிகாவா? ஜோசிதா. ஜோதிகா. ஜோதிகா. இல்ல அது வந்து வராது. அது உத்திராட நட்சத்திரத்துக்கு. உத்திரட்டாதி. இல்ல நீங்க சொல்றது ஜோங்கிற எழுத்து உத்திராட நட்சத்திரத்து உடையது. சரி சாமிஜி. நீங்க ரேவதி நட்சத்திரம் சொல்றீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரமே உத்திரட்டாதியா? ஆமா சாமிஜி. ஓ சரி சரி. மீனராசி. ஆமா சாமிஜி. ஓ சரி சரி. அதுக்கு கூட வந்து நம்ம ஜோன்னு வேண்டாம். சரி சாமிஜி. கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஜான்விகா ஸ்ரீன்னு வைங்க. ஜான்விகா ஸ்ரீ. இப்ப சாமிஜி பாப்பா வந்து 2-3 நாள் அழுதுகிட்டே இருக்கு. பால் சரியான பால் கிடைக்க மாட்டேங்குது. புத்தகம் வாங்கலையா? புத்தகம் வாங்கலையா? வாங்கியிருக்கேன் சாமிஜி. நாங்க 2 பேருமே இப்ப எனக்கு கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும் பாகம் 1ல தெளிவா இருக்கும் பாருங்க. சரி சாமிஜி. என்னமா எதனால அழுவோம்? சிடன்னு அழுவுதா, அல்லது முறுக்கி அழுவுதா, பேதி ஆகுதா, அதுக்கு எதனால ஆகுது, அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெளிவா கொடுத்துருக்கேனேம்மா. சரி சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. நல்ல குறையில்லாத நிறையோடு அற்புதமா வளர்ந்து வாழ்ந்து நல்லா இருக்கட்டும். நன்றி சாமிஜி. நன்றி. நல்லது, நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்தலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையில பேசுறேன் சார். ஐயா, உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? எனக்காக கேள்வியா சார்? உங்களுடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. வெங்கடேசன், சென்னையில இருந்து பேசுறேன் சார். 59 வயசு. அனுஷ நட்சத்திரம். ரைட்யா. உங்க டிவி வால்யூமை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. டிவியே போடல சார். சூப்பர். பின்னாடி வாய்ஸ் கேட்டது, அதனால சொன்னேன். துணைவியார் சொல்லி வராங்களா? நல்ல விஷயம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. சொல்லுங்க. ஹலோ. குருவே சரணம் சார். நல்லா இருங்க. சொல்லுங்க. நான் பில்டிங் வேலை செய்யற சாமி. வேலை செய்யற இடத்துல காசு வர மாட்டேங்குது, வேலையும் சரியா இல்ல சாமி. சரி. அனுஷ நட்சத்திரமா சொன்னீங்க? ஆமா சார். சரி. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? 4-5 வருஷமா இருக்கு சாமி. ஓ, நகைலாம் அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா சாமி, இருக்கு சாமி. இதுவும் இந்த 4 வருஷமா தான் நடக்குதா? ஆமா சாமி. சரி. எப்பயாவது வீட்டுல நகை காணாம போனது, பணம் காணாம போனது இருந்ததா? ஆமா சாமி. 1 வருஷத்துக்கு முன்ன ஊர்ல நகை திருடு போச்சு சாமி. எவ்வளோ? ரொம்ப போயிடுச்சா? ஒரு 10-15 சவரன் நகை சாமி. தங்கச்சி இது வாங்கி எங்க வீட்டுல வச்சிருந்தோம் சாமி. சக்கரை நோய் ஏதாவது பார்டர்ல இருக்குதுன்னு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சாமி, நார்மல் தான் இருக்கு சாமி. பாத்தீங்களா? செக்அப் பண்ண சாமி. டைபாய்டு ஜுரம் வந்தது. சரி. அப்ப ஒரு மாசத்துக்கு முன்ன சரி அது செக்அப் பண்ண சாமி. ஜாதகம் அமைச்சிருக்கீங்களா? அமைச்சிருக்கு சாமி. சரி, அப்படியே லைன்ல இருங்க, பாக்குறேன்.
சரி சரி குரு. ஓ, எதுவுமே லக்னம் கடக லக்னம் சாமி. இல்லை கடக லக்னம் தான். என்ன தசானாக்கா சுக்கிரன் தாண்டிட்டு இருப்பார் அவர். 4 குரு ஏங்க, அதாவது உங்க பேர் என்ன? சந்திரன். வெங்கடேசன் சாமி. சரி, எப்பவுமே கடுமையா உழைச்சாலும் பெரிய லாபம் இது வரைக்கும் நீங்க சம்பாரிச்சது இல்லை இல்லையா? இல்ல சாமி. ஆமா. நம்பர் 1. நம்பர் 2, எதனா உழைச்சி பெருசா வந்ததுன்னா நீங்க அடுத்தவனுக்கு அது பயனா இருக்குமே தவிர உங்களுக்கு பயனா இருக்காது. கரெக்டா? இல்ல சாமி, ஒரு 10 லட்ச ரூபாய் வேலை செஞ்சது அப்படியே இருக்குது சாமி, வரமாட்டேன். இல்ல நான் சொல்றேன் அது இப்ப இதுதான் இல்ல, எப்பவுமே தான் விதிங்கிறேன் நான். சரி. இப்பதான் இல்ல, ஆரம்பத்துல இருந்தே உழைப்புக்கேத்த முழு பலனை என்னைக்கு நீங்க அனுபவிச்சிருக்க முடியாது. ஆமா சாமி. பத்தினிற்கோர் அந்தணன் குடிபுக தொட்டதெல்லாம் துலங்குமானால் கிட்டி வராது கிள்ளி கிடைக்கும் அப்படின்னு பாட்டு இருக்கு. அது மாதிரி உங்களுடைய கிரக அமைப்பு அப்படி இருக்கு. அதே மாதிரி தசையும் சரியா போகல. சரி. கொஞ்சம் இத முதல்ல நீங்க லைன் கிடைச்சி வந்ததே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. சரி சார். அமாவாசைக்கு இப்ப நான் ஒரு பூஜை நான் செய்யறேன். இப்ப புதுசா கொண்டு வர ஒண்ணு. சரி சாமி. அதாவது மந்திர வெற்றிலை வேள்வி அப்படிங்கிறது தான் அதோட பொருளே. சரி சாமி. குறைஞ்சது 5 அமாவாசைக்கு பங்கு கொள்ளணும். ஏன்னா உங்களுக்கு இன்னும் 14 வருஷம் பிரச்சனை இருக்கு. சரி சார். அதுல முழுமையா சரிப்படுத்தணும்னா 5, அதுக்கு ஒன்றும் பெருசா செலவு அதெல்லாம் கிடையாது. 5 வெத்தலை எடுத்து வீட்டில் நீங்க மந்திரம் எழுதி அதை பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி எடுத்துட்டு அமாவாசைக்கு போடணும் நம்ம வேள்வியில. சரி சார். 5 அமாவாசை பங்கு கொண்டு 6வது அமாவாசை உங்களால முடிஞ்சது அபிஷேகத்துக்கு பாலோ என்ன உங்களால முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. 6வது மொத்தத்துல 6 மாசம் செய்யணும். 6 மாசம் வரணும். ஆமா, நீங்க தொடர்ந்து பாருங்க, பெரிய மாற்றம் வந்துடும். சரி, மாசம் மாசம் வர்ற சாமி, நாங்க ஆசிரமுக்கு வர்றோம் சார். இல்ல அது எனக்கு தெரியுது. இப்ப நான் புதுசா இன்னும் இணையத்துல வந்துரும் பாருங்க. சரி சார். கூடிய இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்துரும் இணையத்துல. அதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போன்ல கேட்டீங்கன்னா விளக்கம் சொல்லுவாங்க. சரி சார். அதை விடவே விடாதீங்க, சரியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 10ல குரு. சரி. லக்னத்துக்கு அது பலவிதமான பிரச்சனையில இருக்குது. சரி. அதை முழு விளக்கம் எடுத்தா ஜோதிடம் சொல்ற மாதிரி பெருசா போயிடும். சரி சார். அதனால அதுல பங்கு கொள்ளுங்க போதும். சரி சார். குருவே சார். நல்லது நல்லது. நன்றி. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜாதகங்களை அனுப்புறப்போ கிளியராகவும் குவாலிட்டியா அமிச்சிங்க. அந்த ஷேடு தெரியுது, அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் தெரியறதுனால சரியா சுவாமிகளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து கிளியரா கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். சுவாமிஜி காலை வணக்கம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? வணக்கம் சுவாமி. சொல்லுங்க ஐயா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் ராஜேஷ் பாபு. ஐயா லைன் கிடைச்சிருக்கு, கரெக்டா யூஸ் பண்ணிடுங்க. நீங்க ராஜேஷ் பாபு ஆவடியில இருந்து பேசுறேன். ஆவடியில இருந்து ராஜேஷ் பாபு. ஐயா உங்களுக்கான கேள்வியா இல்ல வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? கேள்வி சுவாமி. உங்களுடைய வயதும் நட்சத்திரமும் மட்டும் சொல்லுங்க ஐயா. இடம் மாறணும். 47 வயது, ஹஸ்த நட்சத்திரம், கன்னிராசி. சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க ஐயா. கொஞ்சம் நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு வந்துருங்க. நல்லது சுவாமி. நன்றி. ஹலோ, வணக்கம் சுவாமி. வணக்கம். என்ன பேர் சொன்னீங்க? ராஜேஷ் பாபு. ராஜேஷ் பாபு, சொல்லுங்க. கொஞ்சம் நகர்ந்து பேசுங்க. நான் வெளியே வந்துதான். அப்ப கூட எனக்கு விட்டு விட்டு கேக்குது. திருமணம் ஆச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு சுவாமி. ரெண்டுலாம் ஒத்துமையா இருக்கீங்களா? இல்ல, கொஞ்சம் பிரச்சனை தான். ஆமா ஆமா. ஆனா நான் பெருசா வேணாம், கொஞ்சமாவே இருக்கட்டும். சரி, சொல்லுங்க பாபு, சொல்லுங்க. 2014 என்னங்க? 2014. ஓகே. அதுல இருந்து சரியான வேலை இல்லையா சுவாமிஜி? ஹஸ்த நட்சத்திரம் தானே சொன்னீங்க, 47 வயசு தானே சொன்னீங்க? ஆமா சுவாமி. ஓ சரி சரி. சோ அதுதான். கால்ல அடிபட்டுச்சாமா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. லெஃப்ட்ல கண் அப்பப்ப துடிக்குமா? அதுவும் கிடையாது. ஷோல்டர்ல சத அந்த அடிச்சுக்கிறது அந்த மாதிரி கவனிக்கல. ஆமா. மூக்குல சளி தொல்லை அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சுவாமி. இல்ல. சரி சரி. உங்க வீடு எங்க இருக்கு? ஆவடி. ஆவடி சார். அது வாடகை வீடா சொந்த வீடா? சொந்த வீடு தான் சுவாமி. ஓ, எவ்வளவு வருஷம் ஆச்சு அது? கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு
ஓ, இப்போ ஏதாவது ரெனிவேஷனை கொஞ்சம் ஏதாவது மாற்றி இடிச்சு ஏதாவது பண்ணீங்களா? அப்படி எதுவும் இல்லை. 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி இல்லை, எதுவும் பண்ணல. பக்கத்துல நான் போயிருக்கேன். புரியலம்மா. அதே வீட்டுக்கு ஆப்போசிட்டா போயிருக்கேன் சொன்னேன். ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்கிறது புரியல தம்பி. அதாவது மாமியார் சொல்லிட்டு பக்கத்துல வீடு மாறி 1 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் வீடு மாறி இருக்காராம் சொன்னேன். இல்லை இல்லை ஆமா, எழுத்த வீடு. இல்லைங்க, ஏதோ ஒரு சேஞ்சு வீட்டில் இருக்குது. ம், இந்த சேஞ்சால திடீர் மாற்றங்கள் ஏற்படுது. ஓகே சார். இதுல மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை, பணம் சேராதது, வேலை சரியில்லாம போறது, விரயத்தை கொடுக்கறது, ம், டல்லா கொஞ்சம் சோர்வை கொடுக்கறது கண்டிப்பா இருக்கும். ஓகே சார். இது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. சரி, ஜாதகம் அனுப்பிச்சிருக்கீங்களா? அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் பார்க்குறேன், அப்படியே லைன்ல இருங்க. சரி. ஓ, நித்திய விருச்சிக லக்னம் தானே? இல்லை சாமி, மீன லக்னம். மீன லக்கணம். மீன லக்னமா? ஆமாம். ஆ. ரெண்டில் வந்து குருவும் கேதுவும். ம், சரி சரி. அம்மா ஒன்றும் இல்லை, சரி. ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனைட்டா நேரம் இருக்குமா? கரெக்டாக 3 வருஷம் 2 மாதம், இந்த 3 வருஷமாக தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கா? ஆமா சார். இந்த 3 வருஷம் என்னம்மா? 1 வருஷமா அதிகமா இருக்கு. 1.5 வருஷம். இல்லை இல்லைம்மா, கரெக்டாக கணக்கு போட்டு சொல்லுங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் எனக்கு டவுட் வர்றது, அந்த 3 இயர்ஸாக தான் வருது. 3 இயர்ஸ்னா 1 வருஷம். புரியலம்மா, புரியல. 1.5 வருஷமா கன்ஃபார்மாக தெரியலையா? 1.5 வருஷமா பிரச்சனை இருக்கு. ஐயோ, உங்கள் பிரச்சனை கன்ஃபார்மாக தெரிலன்னு சொன்னா எப்படி? அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, நாம தப்பாக இருக்கோம்ல. அப்போ சும்மா சமாதானப்படுத்தினா வேணாம், ஏன்னா எனக்கு சரியா தெரியல. சப்கோர்ஸ் கண்ணு கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல, இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சதை வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அது வந்து சரியா வந்து 3 வருஷத்துல இல்லைன்னு சொன்னாக்கா திருப்பி நம்ம அதை யோசிக்க வேண்டியதா இருக்கு, என்னவா இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல சாமி, 1.5 வருஷமா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்றும் பிரச்சனை எதுவும் நடக்கலையா? வந்துட்டு இருந்தது. பார்த்தீங்களா, இப்படி குழப்பி சொன்னா நான் என்ன பண்றது? சரி போகட்டும். திருவாதிரை நட்சத்திரத்துல காலாஸ்திரியில போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. சரிங்க சாமி. உங்க ஜென்ம நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தானே? இல்லை சாமி. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? அஸ்தம். அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாராகி, நம்ம கோயில்ல வாராகிக்கு எலுமிச்சம்பழத்துல 5 தீபம் போடணும். சரிங்க சாமி. அதை எப்படி போடணும்னா, கோரக்கிழங்கு, நாட்டு மருந்து கடையில கோரக்கிழங்குன்னு கேட்டுக்கோங்க. சரிங்க சாமி. அதை வீட்லயே வேக வச்சிருங்க. சரிங்க சாமி. அதை எடுத்துட்டு வந்துட்டு தேன் கொஞ்சம் வாங்கிக்கிங்க, நல்ல தேன். சரிங்க சாமி. ஒரு மந்தார இலையில அந்த ஒரு பிடி அந்த கோரக்கிழங்கை வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் தேன் விட்டு அது மேல அகல் வச்சு அதுல நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரியை திரிச்சு இளநீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த தீபம் போடுங்க. 5 தீபம் போடுங்க. இது வந்து முடிஞ்சா 3 முறை இந்த மாதிரி செய்யுங்க உங்க நட்சத்திரத்துக்கு. காலாஸ்திரி திருவாதிரைக்கு, இந்த வராகிக்கு 3 முறை பண்ணுங்க. மாற்றம் வந்துடும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். தொடர்ந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க. இதே ஆமா, ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இன்னும் 11 வருஷம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க இதை கரெக்டா 6 மாசத்துக்கு ஒரு முறை செய்துட்டு போங்க, எந்த பிரச்சனையும் வராது. வீடை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. நல்லதும்மா, நல்லது, நன்றி. கீழே தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பரான அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுவாமிஜியை நேரில் வந்து பார்க்கலாம். திரும்பவும் வந்து அதை சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. சுவாமிஜி வந்து பட்டம் பெற்று இருக்காங்க. வெளிநாட்டு நேயர்களுக்கு இப்போ சுவாமிகள் வந்துட்டு ஸ்லாட் கொடுத்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கும் நீங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி என்ன டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஆத்மசங்கமம் வெற்றியின் தெருவில் வந்து பிரத்யேகமாக நம்மளுடைய நிகழ்வுலேயே வந்துட்டு நேரலை நிகழ்வுலேயே வந்துட்டு உங்களுடைய ஜாதகங்களை கொடுத்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஜாதகத்தை கரெக்டாக அனுப்புங்க. இது வந்து பணிவான வேண்டுகோள் மட்டும்தான். சுவாமிஜி, போன வாரம் நிகழ்ச்சியோட முடிவில் வந்துட்டு நம்மளுடைய
ரவி ஐயா வந்து அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாங்க. நேரமின்மை காரணமாக அதை வந்து பதில் சொல்ல முடியல, முடியாமல் போச்சு. நம்ம நேயர்களுக்கு மீண்டும் இந்த ஒரு நினைவுபடுத்தின இந்த கேள்விக்கு பதில் சரியாக இருக்கும். இந்த காலத்திற்கு ஏற்ப இந்த கேள்வியை கேட்க நினைச்சேன் சாமிகள். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவும் திறமையும் இருந்தும் பலவிதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு மந்த புத்தியும் தேவையில்லாத வேதனைப்படுவதற்கும் கிரகத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதுன்னா அந்த கிரகத்தின்படி வருகின்ற நோய்களுக்கு விமோசனமும் மருந்துகளும் முன்பே அறிந்து அதை தெரிந்து கொண்டு பின்பற்றினால் இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இனி வரும் அந்த சந்ததியர்கள் பாதிக்காமல் இருப்பார்கள் இல்லையா? அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன் சாமி. கரெக்ட் ஐயா. அற்புதமான விஷயம் ஐயா. நான் போன வாரமே சொன்னேன். ஆமாம், ஒரு வித்தியாசமான அணுகுமுறையான கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு. நல்ல அறிவு நல்ல திறமை இருந்தும் சில நோய்கள் வந்து புதிதாக பாதிக்கப்பட்டு, அல்ல எனக்கு அனுபவத்தில் ஐயா நாம் பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படின்னு நம்ம ஒரு புத்தகம் அடுத்து எழுதிட்டு இருக்கோம். ரொம்ப விரிவான ரொம்ப அருமையான புத்தகமாக வரப்போகுது. ஆமாம் ஐயா. அது வந்து பருவங்களை வச்சு என்ன பிரச்சனைகள், அதான் அந்த புத்தகத்தில் நான் என்ன பயணிச்சிருக்கேன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதில் இருக்கு ஐயா. குழந்தை பருவத்தில் தொடங்கி மலட்டு பருவத்திலேருந்து ஐயா, குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதிலிருந்து பருவம். இப்போ நீங்கள் கேட்டது கிட்டத்தட்ட ஒரு 4 பருவத்துக்கு வரும். நீங்கள் கேட்ட கேள்வி இது சின்ன பிள்ளையிலேருந்து படிக்கிற அந்த 3 வயசில் தொடங்கி அப்படியே நம்ம எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அனுபவ ரீதியாக முதல்ல சொல்கிறேன் ஐயா, கிரகத்தை நான் அப்புறமா சொல்கிறேன். அனுபவ ரீதியாகவே பெற்றவர்களுடைய அந்த உணவு குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்குறதுங்கிறது ஒன்று. ரொம்ப முக்கியமாக செல்ஃபோன். இப்போ குழந்தைங்க அடம் பிடிச்சிதுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஆமாம் சுவாமிஜி. அது பாட்டு கம்முன்னு உட்காந்து தலையை குடிஞ்சிக்கிட்டே பார்க்குது. தலையை குடிஞ்சிக்கிட்டே தரையில் வச்சு பார்த்தா என்ன ஆகும், கழுத்துலேருந்து மூளைக்கு போகிற நரம்புகள் பலவீனப்படும். சிறு பிள்ளையில எளிதில் பலவீனப்படும். அப்படி பலவீனப்படும் பொழுது கிரகத்தை நாம் வந்து காரணம் காட்டவே முடியாது. இது நடைமுறை சிக்கல். இப்போ என்னாச்சு, செல்ஃபோனை கொடுத்துட்டோம்னா அது பாட்டு கம்முன்னு விளையாடிட்டு கிடக்கும் மணிக்கணக்கில். நியாயம் சுவாமிஜி. ஆமாம். அப்போது 5 வயசு பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கேம், அதுங்களே தெரியாத கேம் விளையாடுறாங்க. கேம் விளையாடி கண்ணு 5 வயசுல 10 வயசுக்குள்ளே கண்ணாடி சோடா புட்டி மாதிரி போடக்கூடிய சூழலே ஏற்படுது. இதுக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சில பிள்ளைகள் இயற்கையாகவே அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க நேராகவே. அந்த குழந்தை மனசில் பார்க்கும்பொழுது பதிஞ்சு போகும். அது ஒரு சில வார்த்தைகள் தானே பேசும். அப்போ அது முரட்டு குணமாக வளரும். அது ஒரு விதம். தாய் தன்னையும் அறியாமல் வயிற்றில் இருக்கும் பொழுதே வந்து நாம் தமிழை கற்றுக் கொடுப்பது போல வயிற்றுக்குள்ளேயே அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அறிவை மூளையிலே பதிய வைக்கக்கூடிய விஷயங்களை பெருமளவில் இன்றைக்கி கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் செய்வதில்லை. 100க்கு 70 விழுக்காடு, 30 விழுக்காடு இருக்காங்க. அது பெரிய இடங்கள்லையும் சரி சிறிய இடங்கள்லையும் சரி. பிஸ்னஸ், ஏதோ வேறு விதமான வெறுப்புகள், மன உளைச்சல், அவசர உலகம், அவசர சாப்பாடு, இந்த மாதிரி கருவில் இருக்கும்போது வேதனைப்படுறது அப்படின்னும் பொழுது இதுக்கும் கிரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போது எதுதான் தப்பு, கிரகத்துக்கு சம்பந்தம்னு எல்லாத்தையும் சொல்லிட்டா அது நடைமுறையில் நாம் திருத்தி கொள்ள முடியாது. இன்றைக்கி செல்ஃபோன் குழந்தைகளை பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெனரேஷனில் நிறைய பேர் சீக்கிரம் கூன் போட்டுக்கும். ஏன்னா குழந்தை பருவத்திலேயே முதுகுத்தண்டு வளைஞ்சி போகுது, நிமிந்து நிற்கலை. நிமிந்து எப்பவுமே நம்ம உட்காரும் போது கூட நிமிந்து, ஏன் நீங்கள் நம்ம நிகழ்வுலே பார்த்துருக்கலாம், நான் இப்படி உட்கார்ந்துருக்க மாட்டேங்க. ஏன்னா அந்த முதுகுத்தண்டு வளையக்கூடாது. அப்போ ஒரு 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 மின்னும் சக்திகளில் நாம் வந்து மூளையில் இயக்கி தான் இந்த நிகழ்ச்சியை பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன பிரச்சனைங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுதான் உனக்கு அப்படின்னு. உதாரணத்துக்கு முதல் கால நகை காணாத போச்சா, ஐயோ ஆமாம் ஊரில் தொலைஞ்சி போச்சு, அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக வளர்க்கும் பொழுதே குழந்தைகளுக்கு இந்த நினைவாற்றல் வர்றது, அறிவிருந்தும் நோய் வருவதற்கு என்ன காரணம், நீ குணியை வச்சு நீயே கூணாக்கிடுற. அப்புறம் சாப்பாடு, நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ குடும்பத்தில் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்கேன், செல்ஃபோன் பார்த்துருக்கேன், அது என்ன சாப்பிடுதுன்னே தெரியாது. தரையில் இருக்கும், தரையில் இருந்து எடுத்து சாப்பிடும். அம்மா பார்த்துக்கிட்டே இவங்க ஐயோ என்னால் பார்த்துக்கவே முடியலையே அப்படின்னு தான் எல்லா பெற்றோர்களும்
அந்த தாய்களும் பெத்த தாய்களும் சொல்கிறாங்க. ஆனால் குழந்தைக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்போ இது நடைமுறை சிக்கலில் தான் 3 வயது குழந்தைக்கு 1.5 வயது குழந்தையிலேருந்து இன்றைக்கி செல்ஃபோனை கொடுத்து இந்த மாதிரி முறைகளை பின்பற்றாமல் அது எத்தனை வயது வரைக்கும் வளர்கிறதோ அது ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்படும். அப்போ நாம் முதல்ல விழிப்புணர்ச்சியாக நம்ம மாற்றிக்க பார்க்கணும். ஆனால் அதுக்கு கிரகம் வந்து காரணம் கிடையாது சொல்கிறேன், இருக்குது. அப்போ என்ன விஷயம்னா, எப்படி தன் மகன் ஆங்கிலம் பேச வேண்டும் என்று ஆர்வம் கொள்ள இருக்கோ அதுபோல் எப்படி இந்த குழந்தையை கொண்டு போகணுங்கிற ஆர்வம் குறைவலாக இருக்கு. பிரச்சனையிலேருந்து குழந்தைய நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, அண்ணாகத்தில் கட்டி விட்டுருவாங்க வால் பண்ணுற குழந்தைங்க இல்லை, அது பாட்டு சுற்றிக்கிட்டு வரும். இப்போல்லாம் ஒன்றும் வெரி சிம்பிள், டப்புன்னு ஆன் பண்ணால் பொம்மை வருது, அது பார்க்குது. கொஞ்ச நாளில் பொம்மையை பார்க்குறது என்ன பண்ணுதுன்னா ஷார்ட்டை பார்க்குது, பாட்டை பார்க்குது, அப்படியே மாறி போச்சு. அது எங்கே படிப்பை பார்க்கும்? கரெக்டு, படிப்பை பார்க்காது. சரி, படிப்பை பார்த்தாலும் அதுக்கு எது முதல்ல மனசில் பதியும்? சிறு பிள்ளைகள் எது பதியும்? அதுலேயே சொல்கிறான், நிறத்தை காட்டி ஒவ்வொரு விதமாக இந்த கலர் பாரு இந்த கலர்னு பதிய வைக்கிறான் இல்லை. அது வளர்ந்தால் பரவாயில்ல, அது வளர்க்காம இப்படி இருக்குது. ரைட். நோய்க்கு காரணம் பெருமளவில் இயற்கை சார்ந்தது ஒரு 40 விழுக்காடுனா நடைமுறை சிக்கல் தான் 60 விழுக்காடு. இந்த இயற்கை சார்ந்த 40 விழுக்காடு என்ன? முதல்ல மூளை வளர்ச்சி இல்லாமல் குழந்தைகள் பிறப்பது, நல்லபடியாக மூளை வளர்ச்சி இருந்தும் குழந்தையை வளர்ப்பது. எங்கே சிக்கல் பாருங்கள், அங்கே பிறக்கிறது இங்கே வளர்க்குறது. அப்படியே எல்லாம் இருந்து நல்லபடியாக வளர்ந்தாலும் கூட நிறைய சாதனங்கள் புத்தியை மாற்றுகின்ற சாதனங்களாக இருக்குது. அப்போ இதுலேயும் ஜெலிச்சு இன்னைக்கு ஒரு பிள்ளை வருதுன்னா அதுதான் பெரிய சாதனை. சரி, குழந்தைகளுக்கு என்பது புத்திக்கு அதிபதினா குரு. யார் புத்தியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த யுத்தியை கொடுக்கணும் யாருன்னா குருங்கிற கிரகம்தான் புத்திக்கு அதிபதி. அப்போ புத்தி நல்லா இருந்தா ரைட், மனசு வைக்கணுமே. அப்போ மனசும் அதை ஏற்றுக்கிட்டு செயல்படுத்தணும்னா சந்திரன். சரி, மனசும் நல்லா இருக்கு புத்தியும் நல்லா இருக்கே, ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்துட்டு நல்லா படிக்கிற பசங்க கூட, நல்ல மதிப்பெண் கோல்டு தங்க மெடல் வாங்குற பசங்க கூட பரீட்சை எழுதும் போது கோட்டை விட்டுடுது. என்னடான்னா உள்ளுக்குள்ளே பயம். புத்தி நல்லா இருக்குது, மனம் தெளிவாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, கோட்டையை விட்டுடுறாங்க. அதுக்கு காரணம் சூரியன். நிறைய பிள்ளைகள் அவசர புத்தியால் சிறு சிறு விபத்துகளில் சிக்கி தன் உடலை பாதிச்சுக்கிறது, அங்கமெல்லாம் பங்கமாக போகிறது. இதற்கு காரணம் என்னன்னா சனியும் செவ்வாயும். இரத்தத்தினுடைய சுழற்சி, தன் தாய் ஒரு குழந்தையை கருவில் சுமந்து அந்த குழந்தைக்கு வளர 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 உடலில் சத்துக்குறைவு. உதாரணம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இனி வரப்போறக்கூடிய பிரச்சனைகள், தாய்ப்பால் இல்லைன்னு ஒருத்தர் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கே பேசினார். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் தாய்மார்களுக்கு பால் இல்லை, அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குறைச்சல், கண்டிப்பாக எல்லா நோய்களும் வரும். தாய்ப்பால் குறைச்சலுக்கு எதிராக காரணம் புதனுங்கிற கிரகம் காரணம். ஆக கிரகங்கள் சம்பந்தப்பட்டது இருக்கிறது. அதையே நாம் நேரடியாக திரைத்தால் நடைமுறை சிக்கலை திருத்த முடியாது. அப்போ நடைமுறை சிக்கலை திருத்தணும்னா நீங்கள் மாற்றிக்கிட்டா இந்த கிரகங்கள் பாதிக்கிறது இல்லை. அப்போது தாய்ப்பால் இல்லைன்னா அது உடல் பிரச்சனை தாய்க்கு. குழந்தைக்கு என்ன பிரச்சனை? வளர்றதே பிரச்சனை. ஏன்னா தாய்ப்பால் தான் அடி உரம். அந்த உரம் சரியில்லைன்னா உடலுக்கான எதிர்ப்பு சக்தியை தர்றது தாய்ப்பால் தான். எல்லாமே ஐயா, எல்லா சக்தியும். அதே மாதிரி நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ சாப்பிட்டா தாய்ப்பால் சாப்பிட்டா ஆகாது, ஜுரம் வரும், அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் நிறைய பிறந்த பொழுதே. அது என்னன்னா நெருங்கிய உறவுகளில் திருமணம் செய்கிறது, ஒரே இரத்த சம்பந்தம் உள்ளது திருமணம் செய்கிறது, இதனால் வரக்கூடிய பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா ஒவ்வொருவரும் பிறக்கின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் மாரக பாதகாதிபதிங்கிற தசா காரணமாக திகழுது. இதெல்லாம் நம்ம பெருசாக கிரக ரீதியாக கொண்டு போகிறத விட ஒவ்வொருவரும் கருத்தரிக்கும் போது தன்னுடைய குழந்தையை பாதுகாத்துக்க நல்ல விஷயங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல சுவாமி பாடல்களை,
அந்தந்த மதம் சார்ந்து எது இருக்கோ அதை குழந்தைக்கு திணிச்சிட்டாலே பெருமளவில் நோய் வராது ஐயா. கிரகங்களும் கட்டுப்படும் ஐயா. தெரியும் எனக்கு. பிரேக்கா? இடைவேளைக்கு முன்னாடி வந்து சுவாமியே என்னை மிரல வச்சு வளர அளவுக்குலாம் பண்ணிட்டாங்க. சுவாமி அந்த கேள்விக்கான பதில் கம்ப்ளீட் சொல்லிடும்ப்பா ஐயா. அப்போ பார்த்தோம் ஐயா, ஆமாம், மறைந்து நிறைந்து நோயை மறைந்து கொடுப்பது புதன் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயம் இருக்கு ஐயா. புதனுங்கிற கிரகம்தான் படிப்பை கெடுக்கிறதும் அதுக்காக நோய் கொடுக்கறதும். நிறைய பிள்ளைங்க பயத்தில் எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு தலை வலிக்குதுன்னு, ஆனால் உண்மையிலேயே இருக்காது. பாவம் பெற்றவங்க ஹாஸ்பிட்டலாக போனாலும் அதுக்கு தீர்வு கிடைக்காது. இதெல்லாம் இந்த புதனுங்கிற கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டது ஐயா. அது மட்டும் இல்லாமல் பொய்கள் இந்த மாதிரி படிக்காமல் நோய் இருக்கிறதா பொய் சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கு ராகுங்கிற கிரகம் காரணம். அந்த ராகு என்ன பண்ணும், சில பிள்ளைங்க நிறைய ராகு தேசத்திலேயே பிறந்திருக்கும், ராகு தேசத்திலேயே வளரும் 15-20 வயசு வரைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா இருந்தால் அதுவே நல்லா படிக்க வச்சு யோகத்தை கொடுக்கும். பெருமளவில் அப்படி இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுன்னா நிறைய பொய்கள். ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகள் நேரத்தில் உடம்பு சரி, ஆமாம், உடம்பு சரியில்லாமல் போகும், வேறு இடத்துல மனசை கொடுக்கும், அதனால் நோய்களை ஏற்படுத்தும். நாம் நோய்னு சுற்றிட்டு இருப்போம், விஷயம் தெரியாது. இதையெல்லாம் குழப்பி பண்ணுறது வந்து இந்த ராகுங்கிற கிரகம்தான் ஐயா. இது போக பக்திமானாவே இருக்கேன், பக்தியிலேயே இருக்கேன், நல்லா பேசுகிறேன், நல்லா இருக்கும், வாய்னா வாய் அப்படியே அறிவாக பேசணும், படிப்பு ஓட்ட விட்டுறோம். அதே மாதிரி அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக அலர்ஜி, சளி சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். பேச்சுகளும் செயல்களும் நல்லா இருக்குமே தவிர, ஆனால் படிப்புன்னு வரும்போது ஐயோ சோர்ந்து போயிடுறது, என் குழந்தை சோர்ந்துடுச்சு, அப்படியே டல்லா இருக்கே அப்படின்னு தான் பெற்றவங்க சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கேது ஐயா. ஆக ஒரு தொடர்ச்சியா பிடிக்கிறீங்க. நிச்சயம் ஐயா. அதனால இது மாதிரி இருக்கிறதுக்குத்தான் நாம புத்தகத்துல வளரும் போதே 12 மாதத்துக்குரிய விஷயத்தை கொடுத்து அதை படி, அதை செய்யுங்க. எவ்வளவு பேர் நம்ம புத்தகத்தை 100 பேர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக 20 பேர் கடைபிடிக்கிறாங்க ஐயா. 80 பேர் அப்படியே வச்சுக்கிறாங்க ஐயா. அதில் ஒன்று படித்தா தானே அதில் தெரியும் என்ன கொடுத்துருக்காரு. தெளிவாக இருக்கு. கிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகளும் தீர்வுகளும். அப்போ தாய் தன் வயிற்றில் இருக்கும் பொழுதும் தன் சூழ்நிலையால் ஏற்படுவதும் செல்போன் கொடுத்து மாற்றுவதும் கிரகங்களால் ஏற்படுவதும், இந்த 3 பிரச்சனையும் இல்லாத இருக்கிறதுக்கு தான் நம்ம புத்தகமே கொடுத்துருக்கோம் ஐயா. மாற்றங்கள் ஒன்றே மாற்றம் தரும், அவ்வளோதான் ஐயா. ஒன்றும் பண்ண முடியாது ஐயா. கிரகங்கள் என்பது பிறக்கும்பொழுது வளரும் பொழுது நமக்கு இருந்தாலும் கூட நம்ம செயலை நாம் மாற்றினால் பெருமளவில் கிரகங்களை ஜெயிக்கலாம் ஐயா. இதான் அதுக்கு பதில் ஐயா. ஐயா இன்னொரு விஷயம் கிருஷ்ணா, சொல்லுங்க. நீ சொல்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். வருகின்ற 22ஆம் தேதி, ஆமாம் அது பௌர்ணமி. அந்த பௌர்ணமிக்கு அற்புதமான வழிபாடு எப்பவுமே கும்மி அடித்து பண்ணுவோம் நம்ம ஆசிரமத்தில். நிறைய பேர் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த பௌர்ணமியில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வழிபட்டுக்கிட்டு வரோம். அதில் மிக அற்புதமான பலனை தரக்கூடிய விஷயம் இருக்குது. அது 22ஆம் தேதி மாலை 7 மணிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, சும்மா அப்படி போய் பார்த்துட்டு தான் வரணும்னு நினைக்கிறவங்க, பக்தியாக வரணும்னு நினைக்கிறவங்க, மனம் பயம் இருக்கிறவங்க, மன சஞ்சலம் இருக்கிறவங்க வந்து பங்கு கொள்ளுங்க. ஏற்ற இறக்கம், பணம் வர்றது, வரவு செலவு, கடன் அப்படி வருது, அந்த ஜிக்ஸாக், அதுக்கெல்லாம் நல்ல தீர்வு வரும் இந்த பௌர்ணமி. அதே போல் மிக முக்கியமான செய்தி இதுதான். வருகின்ற 28/5/2024 அன்று பாம்பன் சுவாமிகளுடைய 95வது ஆண்டு குரு பூஜை. அப்பா, இந்த குரு பூஜை நம்ம ஆசிரமத்தில் 2வது ஆண்டு மிக சீரும் சிறப்புமாக செய்கிறது. குருவர்களுக்கான, ஏன்னா நான் அங்கேருந்து தான் குருவுக்கு தேவையான மந்திர பிரயோகங்களை நான் பண்ணி, அவர் எழுதின பாராயணங்களை பக்தர் பண்ணி 2 தரப்பு சக்தி கிடைக்கும். அன்னைக்கு 2 நாள் 28 அன்று மாலை 6 மணிக்கு அபிஷேகம் சிறப்பாக நடக்கும், பாராயணங்களோட மந்திர பிரயோகத்தோட. 29ஆம் தேதி காலையும் ஒரு அபிஷேகம் நடக்கும். இந்த 2 நாள் குருவினுடைய அற்புதமான குரு விழா, குரு திருவிழான்னு தான் சொல்லணும் அதை. ஆமாம். அதனால் 28ஆம் தேதியும் 29ஆம் தேதி, வருகின்ற 28, 29ஆம் தேதி நீங்கள் எல்லாம் பங்கு கொள்ள வேண்டும். குருவருளும் திருவருளும் ஒன்று குமிழ
சர்க்குருநாதருடைய அருளும் அங்கே அவர் பாதத்தில் இருந்து வெளிப்பட அதனை நாமெல்லாம் திலத்த சக்தியாக பெற அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. 28/5/2024, 29 காலையில், 28 மாலை, இது ரெண்டும் கலந்து கொள்வது மிக விசேஷம் அப்படின்னு நம்ம அதை அழைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அமாவாசையில் மந்திர வெற்றில வேள்வி அப்படின்னு புதுசாக ஆமாம், நீங்கள் காலரியோட சொன்னீங்க சுவாமிஜி. அது என்னன்னா, அமாவாசை என்பதே எப்படி கிருஷ்ண பரமாத்மா மாற்றினார்ல, பாரத போர் தோத்ருன்னு இதெல்லாம் கருத்தில் வச்சுன்னு இருந்தேன். அதுக்கு தத்தம் இருக்குது. ஓம் ஜும் சக்க ஜும் ச ஜும் சச சதா என்ன மந்திரம் போகும். அது மாற்று மந்திரம்னு பேர். அந்த ஜும் சஹ அப்படிங்கிறது ஒரு மந்திரம், ஜும் ச அப்படிங்கிறது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை பிடிச்சி இந்த அமாவாசைக்கான சக்திகளில் பல விதமாக எல்லாம் கெட்டதை நினச்சிட்டு இருக்காங்க, நல்லது. அந்த மாதிரி ஒரு மந்திர பிரயோகத்தை ஆரம்பிச்சிருக்கு. காரிய சித்தி தரும் மந்திர வெற்றில வேள்வி. அந்த மந்திரத்தில் வெத்தலை எழுதி வீட்டில் பிரார்த்தனை பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கும்பிட்டு அவங்க கையாலேயே யாகத்தில் போடுற மாதிரி வரும் அமாவாசைகளில் ஆரம்பிக்குதுப்பா. அதான்பா விக்ரமாயை பற்றி ஏதாவது சொல்லம்பா. சொல்லிடுறேன் சுவாமி. எல்லாத்தையும் பக்காவாக லீடு எடுத்து கொடுத்துட்றாங்க. அதாவது 22ஆம் தேதி பௌர்ணமி பூஜைகள் நம்மளுடைய ஆசிரமத்தில் இருக்குது. 28, 29 குருவரில் பெற்றாக்கா நம்ம வாழ்க்கையில் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு அற்புதமாக சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெளிநாட்டு நேயர்களுக்கும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பூஜை நாட்களில் மட்டும் இல்லாமல் எப்போ வேணும்னாலும் புத்தகங்களாக இருக்கட்டும், விக்ரமாயாவாக இருக்கட்டும், சங்கநிதி, பதுமநிதி, சுவாமிகள் சொல்லக்கூடிய எந்த பொருட்கள், வேல், அக்ஷய பாத்திரம், அங்கலட்சண புத்தகங்களோட மற்ற புத்தகங்களும் உங்களுக்கு நம்ம ஆசிரமத்தில் கிடைக்கும். சப்போஸ் என்னால் வந்து வாங்க முடியல, இல்லை வந்துட்டு நான் உடனே போகிறேன், என்னால் கேரி பண்ண முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா கொரியர் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான். எல்லா புத்தகத்துலேயும் ஜனங்க படித்தாங்க ஐயா. நீ தெரிஞ்சுக்கோ நித்தி. சரிங்க சார். அங்கலட்சண புக்கு மட்டும் ஐயா எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தந்து. என்னன்னா, எவ்வளோ உழைச்சிருக்கீங்க சாமி, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், உண்மையாக அதுதான். அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுதான் அதில் ஒரு வாசகர் சொன்னது 900 ரூபா ரொம்ப குறைச்சல, இன்னும் அதிகமாக வச்சுருக்கணும். ஆமாம் ஐயா, இதை சொன்னார். கரெக்டு தான். அது வந்து என்ன அவங்க நினைக்கிறாங்க, அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து அந்த புத்தகத்தின் விலையை விட மதிப்பு மிக்கது. கண்டிப்பாக நேற்று வந்தவங்களும் அதே தான் சொன்னாங்க. ஒரு லேடி வந்துருந்தாங்க, அவங்க அதை படித்து பார்த்துட்டு சுவாமி அதில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை சொல்லியிருக்குப்பா, 4 வயசு 5 வயசு குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டு அது படிச்சுட்டு அவங்க அம்மாகிட்ட சொல்லுது, எனக்கு தாத்தா கரெக்டாக குத்துக்கிறாருன்னு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் அந்த அங்கலட்சணம் புத்தகம் வந்து நிறைய விற்பனை ஆகிட்டு இருக்கு. நம்மளுடைய மணிமேகலை பிரசுரத்தில் வந்துட்டு நிறையா பிரிண்டிங்கும் பேக் டு பேக் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நித்தி ஐயா கிட்ட போயிடுவோம். ஐயா, நேத்திக்கு வந்து ஆன்மீக செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான ஆமாம் பட்டம் வாங்கினாரு. அந்த இடத்துல உங்களுக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கும்? அந்த மக்கள் வந்து உங்களுடைய அற்புத அதிசயங்களை பற்றி சொன்னாங்க அப்படின்றதையும் ஒரு வரியிலையும், அப்புறம் இந்த வார அற்புத அதிசயம் சொல்லிடுங்க ஐயா. வந்து ஜனங்கள்லாம் வந்து அதிசய அற்புதம் ஐயா வந்து அறிமுகப்படுத்தினார். அதிசயம்னாரு, அது அற்புதம்னு சொன்னார். இல்லை, அதிசய அற்புதம் சொல்லுங்க ஐயா அப்படின்னாங்க. இப்படி வந்து நீங்கள் சிறப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இப்போது இந்த வாரம் சொல்கிறேன். நாங்கள் வந்து டெய்லி வந்து ஒரு 6 மணிக்கு ஆசிரமத்துக்கு போவோம். அப்போது ஒரு 6-7 பேர் நாங்கள் எல்லாம் ஆசிரமத்தில் இருக்கும்போது சுவாமி வந்தாங்க. என்னப்பா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாரு. உட்காந்துட்டு இப்போ ஒருத்தர் வர போகிறான். அவன் வந்து வரும்போது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வருவான், ஜாங்கிரி எடுத்து வருவான். 4 தான் வாங்கினாரான். இப்போ நம்ம 6 பேர் 7 பேர் இருக்கிறோம். அவன் வரவன் 4 தான் எடுத்துனாரான். என்ன பண்ணுறது, சரி வரட்டும் விட அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாரு. சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்தார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரேக் சொன்னார். வந்துட்டு காலில் வந்துட்டு பாக்ஸ் எடுத்து கொடுத்தாரு. எதுக்கு வந்தா? அவர் வந்து வரும்போதே வந்து சொன்னார் சாமி, அவன் வந்து அவன் ஒரு பொண்ணு பிரச்சனையில் வரான், அவன் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை. எதுக்குன்னு எனக்கே ஞாபகம் இல்லைப்பா. அதான் அவன் வந்து பொண்ணு பிரச்சனை. அது ராகு பிரச்சனை, ராகு தசையில் இருக்கான், பொண்ணு பிரச்சனை. அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விவகாரம் இருக்குது, அதுக்காக வரான். ஸ்வீட் வாங்கினாரான். அவன் வாங்கினார் வந்து 4 தான் இருப்பான், நம்ம 6-7 பேருக்கு வரோன்னு சொல்லி சொன்னார். எனக்கு சிரிப்பு வந்துடுமா. அந்த பாக்ஸை திறந்து அது பிரச்சனையுமே தெரியுது 4.
நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பார்த்துக்குறோம். சரி சிரிச்சிட்டு பேசாமல் வந்தோம். வந்துட்டு சாமி இந்த மாதிரி பிரச்சனை சாமி அப்படின்னு கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொன்னா. அப்படி சாமி இது இல்லை இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான், எங்கே வெளியே போவாது, நீ சொல்லுங்கண்ணா. சாமி இது மாதிரி பொண்ணு பிரச்சனை சாமி, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இது உங்களுக்கு திசை நடக்குது, உங்களுக்கு பிரச்சனை தான், நீ என்ன பண்ணுற நல்ல வக்கீலாக பார்த்து பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாரு. அவர் சாமின்னார், இல்லை நீங்கள் நேராக போயிட்டு வக்கீலை பார்த்து கேஸை முடிச்சிங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் போயிட்டா அப்படி போய் யாரோ ஒரு வக்கீலை பார்த்து ஏதோ போயிட்டு வந்தான். அவர் கேட்டார், சாமி என்ன சாமி அவன் பிரச்சனை வந்தான் நேராக போய் வக்கீலை பார்க்க சொன்னீங்கன்னா, ஏவா அவன் பொண்ணு தப்பு பண்ணிக்கிறான், அவனாலாம் போய் நம்ம போய் இது பண்ணுறதா, தப்பு பண்ணவன் அனுபவிக்கணும் இல்லையா, அவன் அங்கே போயிட்டோம், அதனால தான் அங்கே அனுப்பிச்சிட்டான் அப்படின்றாரு. எதுக்கு சொல்லுவார்னா, சுவாமிக்கு பெண்கள் தவறு பண்ணால் சாமிக்கு பிடிக்காது. அது நீயாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி ஏற்றுக்க மாட்டார். அப்படியே நெருப்பாயிடுவார். தவறு மட்டும் பெண்கள் விஷயத்தில் பண்ணக்கூடாது. புரியுது. நாங்கள்லாம் ஒழுக்கமாக இருக்கிறோன்னாக்கா அது சுவாமியுடைய குருவருள் தான். ஆமாம், குருவருள் தான். கண்டிப்பாக அந்த குருவருள் இல்லை, குரு மிரளல். அது விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வருவாரு, ஜாங்கிரி 4 தான் இருக்கும், வரும்போது மேலே ஏறி வரும்போது என்னம்மா அதுதான் பெரிய வந்துட்டீங்களா பார்த்துட்டு. ஐயா இது அப்போ இவங்க இருந்த காலத்தில் அந்த ஆண்டுகள் எல்லாம் இது நிறைய பார்ப்பாங்க ஐயா. இதை தான் வாங்கின்னு வரான், அதை தான் வாங்கின்னு வந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இவர் எல்லாம் உட்காந்துட்டு சிரிச்சு, அப்போ தான் எனக்கு வேலை, சிரிச்சிட்டு இருப்பாங்க பேசிட்டு. அப்புறம் இது இப்போ தான் சொல்லும் போது ஞாபகம் வருது. அது அப்போ அங்கே இருந்தார் அவர், சுப்பிரமணியன் பேர் அவருக்கு. அவரு தான் எனக்கு இப்போ தான் அந்த ஞாபகம் வருது. இவங்க போன பிறகு கோபால் சீனு ஒருத்தர் இருப்பார். அவர் கேட்டார், சாமி சந்திச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, 4 ஜாங்கிரி சொன்னீங்க, சரி உங்களால் அவரை சரி பண்ணியிருக்க முடியும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எதுக்காக வக்கீல்கிட்ட அனுப்பிச்சிங்கன்னார். இப்போ அவன் பண்ண தப்புக்கு அதுதான், அவர் தான் கரெக்டாக, வழக்கறிஞர் தான் கரெக்டாக பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுறது, இப்படி நம்ம காப்பாற்றி விட்டால் நமக்கு பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது விஷயம் இல்லை, அவன் 4 ஜாங்கிரின்னு சொன்னது அவனுக்கு ராகு பிரச்சனை, அவனுக்கு நடக்கிறதும் ராகு தசை, அவன் ஜாதகத்தை கொடுக்க போகிறான் பாருங்க. அப்போ உடனே அவருக்கும் தெரியும் இவருக்கும் ஜோசியம் தெரியும், போட்டால் ராகு தசை. ஐயோயோ, அவன் வாங்கிட்டு வந்ததோ 4 ஜாங்கிரி, அந்த ராகுங்கிறது கருப்பு பாம்பு, இவனை காப்பாற்றணும்னா கருப்பு பாம்புகள் போல உள்ளது தான் காப்பாற்ற முடியும், வழக்கறிஞர் கோர்ட்டு கருப்பு, அதனால இந்த விலகு கொடுத்தாரு. இவங்களுக்கு சிரிச்சிடி தாம்பா கணக்கு, ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு சூட்சம் இருக்கு ஐயா. புரியுதா? அற்புத அதிசயம், ரொம்ப அற்புதமான வித்தியாசமான அனுபவம். ரொம்ப சிரிச்சு வயிறுலாம் வரையில பண்ணுவார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை அற்புத அதிசயத்தில் சொன்னாங்க. பட் அதுக்கும் ஒரு கணக்கோட போட்ட சுவாமிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புத அதிசயம் சொன்ன நித்திய ஐயாவுக்கும் நன்றி. சுவாமி, இடைவேளைக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். காலர் இருக்காங்க, பார்த்தலாம். சுவாமிஜி காலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சார், என் பேர் தாரணி, சென்னை அயனாவரத்துல இருந்து பேசுறேன் சார். அம்மா, உங்களுக்கான கேள்வியா வேற யாருக்காவது கேட்க போறீங்களா? இல்ல, என் தம்பிக்காக கேட்க போறோம். தம்பியுடைய பெயர், வயது, நட்சத்திரம்? தம்பியோட பேர் துளசிவண்ணன் சார். அவன் மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. அவர் வயது சொல்லிடுங்க. தம்பிக்கு இப்ப 36 நடக்குதுங்க சார். மா சொல்லுங்கம்மா, தம்பி பேர் என்ன சொன்னீங்க? துளசிவண்ணன் சார். துளசிவண்ணன். ஆமாங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, எங்க குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி. குறையில்லாத நிறையோடு வந்த குறை தீர்ந்து தீர்க்க சுமங்கலியா தீர்காயுசா நல்லா இருங்கம்மா. சொல்லுங்கம்மா. என் குழந்தை, என் பொண்ணு 7 மாச குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமிஜி. அம்மா சீரும் சிறப்பமா இருக்கும்மா. சந்தோஷம் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, தம்பிக்கு இப்ப வீடு வாங்கலான்னு இருக்கோங்க சார் சுவாமிஜி. இது பல வருஷமா எங்களுக்கு தடப்பட்ட ஒரு விஷயம். இல்லம்மா, 3 வருஷமா நல்லா தானமா இருக்கு அவருக்கு. அவருக்கு நல்லா இருக்குங்க சுவாமிஜி. அப்பா வாங்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சரி. இப்ப தம்பிக்காக தான் வாங்குறோம் அது வீடு. சரி. ஒரு வீடு பாத்துருக்கோங்க சுவாமிஜி. சரி. கொஞ்சம் முடிகிற நிலைமையில இருக்கு. சரி. அது உங்ககிட்ட கேட்டுட்டு தான் அதை நாங்க செய்யணும் அப்படின்றதுனாலதான் சுவாமிஜி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2 விஷயம்மா. சொல்லுங்க சுவாமிஜி. வீடு வாங்கக்கூடிய நேரம் உங்க தம்பிக்கு இருக்கு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
அது மட்டும் இல்லை, வெளிநாடு வேலைகள் நிமித்தமும் நல்லா இருக்கும். சரிங்க சுவாமிஜி. ஆனா வீடு கட்டின வீடு வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் நீங்க அந்த ஸ்கெட்சை அனுப்பிச்சு பார்த்து சரிங்க சுவாமிஜி. அது எல்லாம் சரியா இருக்கான்னு தெரிஞ்சு வாங்குறது நல்லது. சரிங்க சுவாமிஜி. அதனால நீங்க அது அந்த ஸ்கெட்சை இங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு அனுப்பிச்சு வைங்க. சரிங்க சுவாமிஜி. பார்த்துட்டு சொல்லுவாங்க, அது தாராளமா வாங்குங்க. சரிங்க சுவாமிஜி. ஆனா எப்படி இருந்தாலும் வீடு அமைஞ்சிரும். சரிங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. அதே மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு தம்பிக்கு கல்யாணத்துக்காக பரிகாரம் 9 வாரம் இந்த வாரத்தோட முடிஞ்சதுங்க சுவாமிஜி, செவ்வாய்க்கிழமை. சரிம்மா. தம்பிக்கு இப்ப கல்யாணம் நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமிஜி, நல்லபடியா நடக்கணும். முடிஞ்சிருச்சா? இல்ல முடியல சுவாமிஜி, அந்த பரிகாரம் 9 வாரம் இப்பதான் முடிச்சிருக்கோம். முடிஞ்சிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சுவாமிஜி. நல்லா முடியும், சிறப்பா முடியும். சரிங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, முடிஞ்சா நாங்க அந்த வீடு வாங்கிட்டோம்னா நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் சுவாமிஜி. மா, என் வீட்டுல நான் இல்லைன்னாமா பிரச்சனையே. ஏம்மா வீட்லயே இருக்க மாட்டேறாருன்றதுதான் பிரச்சனையே. கண்ணு, அப்படி ஒரு நிலைமை இறைவன் கூட்டி வச்சா வர்றேங்கடா கண்ணா. கண்டிப்பா சுவாமிஜி, நீங்க வந்தீங்கனாலே எங்களுக்கு போதும் சுவாமிஜி. பாக்குறேம்மா. சரிங்க சுவாமிஜி, நன்றி சுவாமி. நல்லதும்மா, நல்லதும்மா, நல்லதும்மா. நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம் சுவாமிஜி. காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம் சார். மேடம், யார் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க மேடம்? நான் சென்னையில இருந்து பேசுறேன், ராஜேஸ்வரி. அம்மா, யாருக்கான கேள்வி கேட்க போறீங்க? உங்களுக்கா வேற யார்? பொண்ணுக்காண்டி கேட்கணும். பொண்ணுடைய பெயர், வயது, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பொண்ணு பேரு சத்யா, வயசு 25, கார்த்திகை நட்சத்திரம். சுவாமிஜி கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. மா சொல்லுங்கம்மா. இன்னும் கல்யாணம் ஆகலையம்மா? வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சுவாமிஜி, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலியா, எல்லா குறையும் தீர்ந்து நிறைவாழ்வு நெடுஞ்செல்வம் பெற்று நல்லா இருங்க. சந்தோஷம் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. நாங்க மாசம் மாசம் பாராயணத்துக்கு வரோம். சரிம்மா, சரிம்மா. வந்ததுக்கு அப்புறம் நிறையவே மாற்றம் இருக்கு. அகண்ட பாராயணம் உண்மையா பங்கு கொள்றவங்களுக்கு தோல்வி வரவே வராது. அதே மாதிரி அகண்ட பாராயண பக்தர்கள் யாரும் பயப்படவும் மாட்டாங்க, கவலையா இருக்க மாட்டாங்க. அங்கலட்சண புக்கு பத்தி பேசணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. அந்த புக்கு போட்டு ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. என்னம்மா? அது உறுப்புகளை பத்தி நிறைய போட்டு விட்டுருக்கீங்க. ஆமாம்மா. ஒவ்வொரு உறுப்புக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி அது கருத்தும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம்மா. அது ரொம்ப அருமையா இருக்கு. கருத்து பொருந்துதா எல்லாருக்கும்? நீங்க பார்த்தவங்களுக்குலாம்? இன்னும் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணல சாமி. சரி, உங்களுக்கு எல்லாம் கரெக்டா வந்ததா? ஓரளவு. நான் ஃபுல்லா படிக்கல, ஓரளவு கரெக்டா. படிக்காம ஓரளவுக்கா? இல்ல சாமிஜி, இப்பதானே வாங்கி இருக்கிறோம். சரி சரி சரி, படிச்சுட்டு சொல்லுங்க. ஐயா ஐயா இருக்காரு பாருங்க, ஐயா தான் அதை என்ன போட்டு நீங்க அதை எனக்கு பண்ணி தான் கொடுத்தாகணும்னு உடாஞ்சாரு. அவருக்கு ரொம்ப பெருமையா பேசுங்க. 2 ஆண்டுகளாக எழுதப்பட்ட புத்தகம் அது. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க ரொம்ப நல்லது பண்ணி வர்றீங்க. மேலும் மேலும் வளரணும் அது. சரி, ரொம்ப உங்க வாழ்த்துக்கு நன்றிமா. சொல்லுங்கம்மா. பாப்பாக்கு என்ன சொல்லுங்க? சத்யாக்கு. ஆமா, அவ IAS படிக்கிறா. நீங்க ஆரம்பத்துல நான் போன் பண்ணாதே அவ 100க்கு 100 கண்டிப்பா பாஸ் ஆகி வேலை கிடைக்கும்னு சொன்னீங்க. இன்னும் வரல அவளுக்கு. எனக்கு வேலையும் கிடைக்கும், நல்ல இடத்துல கல்யாணம் முடியணும். இப்ப IAS படிக்கிறாளா? படிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள எப்படி வேலை கிடைக்கணும்ன்றீங்க? இல்ல, பரீட்சை எழுதணும், அதை இந்த வருஷம் ஜெயிக்கணும். எனக்கு எப்படியாவது அந்த சுவாமிஜி நம்ம அகண்ட பாராயண பிள்ளைங்க இந்த குழப்புறீங்க பாருங்க. பானை உள்ள வேர்க்கடலையை போட்டு குரங்க எடுக்கிற மாதிரி இது எனக்கு. சாமிஜி அவ ஜெயிக்கணும் சாமிஜி, ரொம்ப வருத்தத்தோட. கண்டிப்பா ஜெயிப்பாம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இந்த ரெட்டை புத்தி இருக்கு, அதை விட்டுற சொல்லுங்க. சரி சாமிஜி. ஆமா, ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் பயமா இருக்குது. இன்னும் சரி, இந்த குழப்பம் வேண்டாம், தெளிவா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா அவ ஜெயிப்பா. சரி சாமிஜி. ஆமாம்மா. கல்யாணம் 27மா கட்டாயிடுச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. நல்லது சுவாமிஜி. அடுத்த நிறைய காலர்ஸ்லாம் இருக்காங்க, பட் நம்ம நேரம் குறைவாக இருக்கனால என்னுடைய கேள்வியை கேட்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு சராசரியாக மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் படுற கஷ்டங்களில் பார்க்குறப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, முன் ஜென்மத்தில் நீ பண்ண பாவம் தாண்டா இப்போ கஷ்டப்படுற அப்படின்னு. இந்த போன ஜென்மத்தில் செய்த கர்மா, பாவம், வினை அதுதான் இந்த ஜென்மத்திலையும் துரத்தி கஷ்டங்களை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க சுவாமிஜி.
அந்த கஷ்டத்தை வந்துட்டு தீர்க்கறதுக்கு ஜாதகத்து மூலியமாகவும் கிரகம் மூலியமாகவும் நிவர்த்தி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்திலேயாவது இந்த கஷ்டம்லாம் இல்லாமல் இருப்போமே சுவாமிஜி. சின்ன கேள்வியே போகிற போக்கும் நான் சீரியலில் டைலாக் கேட்குற மாதிரி கேட்டேனி. அது எவ்வளோ பெரிய விஷயம் அது. போன ஜென்மத்து பிறவியில் இந்தபடி தான் இந்த ஜென்மத்தில் நடக்குதுன்னா எப்பா எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணணும். காலர்ஸ் முடிஞ்சு டைம் முடிஞ்சிச்சு. எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. இல்லைப்பா எப்படி பேசுறது எனக்கு தெரில. அதனால் பௌர்ணமி 22, 28, 29 குரு பூஜை, அது அமாவாசை, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை நமக்கு. முன்ஜென்ம கர்மம் இல்லாமல் ஒவ்வொரு ஜீவன்களும் இந்த ஜென்மத்தில் நடைமுறையில் நல்லது கெட்டது யோகம் பெருநிலை சிறுநிலை தாழ்நிலை நடுநிலை இது எல்லாம் உடல் நோய் பொருள் ஆவி எல்லா செயலும் பூர்வ ஜென்மத்தினுடைய வாசனையும் ருணமும் இல்லைன்னா இந்த ஜென்மத்தில் அவங்க செய்ததை பொறுத்துத்தான் நடக்கும். இது ரொம்ப பெரிய அற்புத சுவாரஸ்யமான விஷயம் இது. நன்றி சுவாமிஜி. அடுத்த வாரம் பார்ப்போமா? வட்டம் போட்டியா இல்லை நேரம் இருக்கா? எல்லோரும் குரு பூஜைக்கு வந்து பங்கு கொண்டு பயனடைங்க. அமாவாசையினுடையது இணையத்தில் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் அப்படிங்கிற இணையத்தின் வழியாக வரும் பாருங்கள். அதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். மகா காரிய சித்தி தரும் மந்திர வெற்றில வேள்வி உங்களுக்காக தொடர்ந்து அமாவாசை தோறும் நடைபெறும். பங்கு கொண்டு பயனடைய வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவன் இல்லை, எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.